பல்லாவரத்துக்கு பக்கத்தில் பொலிசூர் கிராமத்துலேருந்து வரேன் நான். என்னோட ஃப்ரெண்டு தான் இதை வந்து சரஸ்வதி மேடம் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வந்து பார்த்து சார் சொன்னாங்க, இது வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே காமிச்சாங்க. இது வந்து சாப்பிட்டா இது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும், அப்படி இருக்கும் அப்படின்னாங்க. அது ஆக்சிமரா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அதில் வந்து 25 வகை பழ ஜூஸ் இருக்கிறதுனால சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் இருக்காது. இந்த கைவலி கால் வலி மெயினாக பார்த்தீங்கன்னா டெய்லி எனக்கு சர்வெண்ட் வந்து 1/2 hour மசாஜ் பண்ணி ஆயில் மசாஜ் பண்ணி அந்த வெந்நீர் ஊற்றலாம் கொடுத்தாதான் வெளியில் போக முடியும். ஒரு கால் வந்து வீட்டில் இருக்கும், ஒரு கால் ஆட்டோவில் இருக்கும். எனக்கு என்னால் அந்த ஒரு 10 ஸ்டெப்பு கூட நடக்க முடியாது எனக்கு. அந்த மாதிரி டெய்லி அந்த மாதிரி ஆயிலாம் பண்ணால் தான் நான் வெளியில் போக முடியும் என்னால். அப்போ சார் சொன்னாங்க இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னாங்க. சரி நம்ம நீங்கள் சாப்பிடுங்க, ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கொடுங்க, அப்புறமா பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் அன்றைக்கே 5,000 ஜாயின் பண்ணி 3 பாட்டில் வாங்கிட்டு நான் ஒரு பாட்டில் சாப்பிட்டேன், 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன். தப்பு பண்ணிட்டேன் நான், இப்போ உணர்றாத. அதை வந்து நான் ஹஸ்பண்டு சாப்பிடும்போது நல்ல ரிலீஃப் இருந்தது. எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சொல்லுவேன், இப்போ காலா முக்கிறாங்களா கேளுங்க, எங்கள் சர்வெண்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க கேளுங்க. அவங்களுக்கு வந்து பெரிய டார்ச்சராக இருக்கும். டெய்லி 2 பேர் வருவாங்க. காலையில் ஒருத்தர் காலை ஒருத்தர் செய்ய சொல்லுவாங்க, சாயந்தரம் ஒருத்தர் வந்து ஆயில் போட்டு நீங்கள் மசாஜ் பண்ணி வெந்நீர் ஒருத்தர் கொடுங்க. இந்த 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா நம்மளை தொல்லை பண்ணல இந்த அம்மா, டெய்லி 1/2 மணி நேரம் உயிரை வாங்குவோம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் எங்கள் சர்வெண்ட்டை கேளுங்க. ஏன்னா நான் சொல்லாமல் மேற்பட்டு மாதிரி இருக்கும். இதை ஜாயின் பண்ணி வைக்கிறதா நினைப்பீங்க, அவங்க கேளுங்க. இது வரைக்கும் அவங்க எனக்கு இந்த என்னைக்கு இதை நான் எடுக்க ஆரம்பிச்சேன்னா மறுநாள்லேருந்து, இன்னைக்கு எடுத்தேன்னா மறுநாள்லேருந்து எனக்கு சுத்தமாக பெயின் கிடையாது. கால் அப்படியே ஊசி வச்சு குத்துற மாதிரி குத்தும், முடிக்காலம் பெயினாக இருக்கும். இப்போ நான் ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் நடக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல கூட்டிட்டு போயிருப்பாங்க. எனக்கு விளவு தெரிஞ்சு பஸ்ல இருக்கேன். இப்போ ஃபுல்லாக பஸ்ஸில் தான் போகிறேன், பஸ்ஸில் தான் வரேன். என்ன மேடம் நீங்கள் வந்து பஸ்ஸில் வரீங்களே, என்னாச்சு உங்கள் கார், என்னாச்சு உங்கள் ஆட்டோன்னு கேட்பாங்க. இல்லை நான் இந்த ஆக்சி கடைக்கு சாப்பிட்றேன், ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். 3 கிலோமீட்டர்